குடியரசு தினத்தை முன்னிட்டு வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தலைநகர் டெல்லியில் நாளை பிரம்மாண்ட டிராக்டர் பேரணிக்கு விவசாயிகள் தயாராகி வருகின்றனர். குறைந்தபட்சம் 250 கிலோமீட்டர் நீளத்திற்கு லட்சக்கணக்கான டிராக்டர்களில் விவசாயிகள் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் குடியரசு தின அணிவகுப்பு முடிந்த பிறகு டிராக்டர் பேரணி தொடங்க போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். இதேபோல் விவசாயிகளும் பேரணி அமைதியாக நடத்த தகுந்த முன்னேற்பாடுகளை செய்து வருகின்றனர். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டக் களம் காண மராட்டியத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் மும்பையில் குவிந்துள்ளனர். மும்பை வந்து சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் அங்குள்ள ஆசாத் மைதானத்தில் இரவில் தங்கினர். இன்று அங்கே நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் மற்றும் காங்கிரஸ் சிவசேனா கட்சிகளின் மூத்த தலைவர்கள் பங்கேற்கின்றனர். தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் 400 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக கனிமொழி எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். சிங்கமுனரில் நேற்று இரவு விடியலை நோக்கி பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். தமிழக அமைச்சர் பாண்டியராஜனை கண்டித்து அதிமுக தலைமை அலுவலகத்தை அக்கட்சி தொண்டர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆவடி சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவும் அமைச்சருமான பாண்டியராஜன் ஆவடி தொகுதியில் பணம் வாங்கிக் கொண்டு பதவி வழங்கி முறைகேடு செய்ததாக புகார் எழுந்துள்ளது. குடியரசு தினத்தை வரவேற்கும் விதமாக சென்னை விமான நிலையம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. பட்டொளி வீசி பறக்கும் தேசிய கொடி உள்ளிட்டவற்றை பார்த்து பயணிகள் வியப்படைந்துள்ளனர். நாளை குடியரசு தினம் கொண்டாடப்படுவதை அடுத்து நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினரும் இணைந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாச வேலை செய்வதை தடுக்கும் வகையில் வெடிகுண்டு கண்டுபிடிக்கும் கருவிகள் மூலம் தண்டவாளங்களில் சோதனை மற்றும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இன்று கரூர் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். கரூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள காமராஜர் சிலை அருகே பிரச்சாரம் செய்யும் ராகுல் கரூர் அடுத்த வாங்கல் பகுதியில் விவசாயிகளை சந்தித்து கலந்துரையாடுகிறார். கேரள மாநிலம் கோழிக்கோடு விமான நிலையத்தில் நூதன முறையில் கடத்தி வரப்பட்ட 1 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதிகாரிகளிடம் பிடிபட்ட அந்த பயணி மிக்சியர், கிரைண்டர், எமர்ஜென்சி விளக்கு, பொம்மை கார் ஆகியவற்றை தங்கத்தை மறைத்து கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. நாட்டின் 72வது குடியரசு தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை மாலை 7 மணி முதல் அகில இந்திய வானொலியின் அனைத்து தேசிய அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பப்படுவதுடன் அனைத்து தூர்தர்ஷன் சேனல்களிலும் ஹிந்தியிலும் அதைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் ஒளிபரப்பப்பட உள்ளது. நாட்டில் இதுவரை 16 லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 61,720 பயனாளிகள் தடுப்பூசிகளை போட்டுக் கொண்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் போராட்டம் இரவிலும் நீடித்தது. தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று மாணவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். தமிழக மீனவர்கள் 4 பேரை கொலை செய்த இலங்கை அரசை கண்டித்து மதிமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் காலை 11 மணி அளவில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் வைகோ தலைமை தாங்குவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரத்தில் பறவை காய்ச்சல் காரணமாக நேற்று 1804 பறவைகள் பலியானதாக அந்த மாநில அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி 8ஆம் தேதி முதல் இதுவரை மொத்தம் 17,149 பறவைகள் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு கொள்முதல் நிலையம் திறக்காததால் கடந்த 1 வார காலமாக அறுவடை செய்யும் நிலை அடிமாட்டு விலைக்கு தனியார் வியாபாரிகளுக்கு விற்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசு உடனடியாக திருச்செம்பள்ளியில் உடனடியாக கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். பரபரப்பு சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. இதில் படுகாயத்துடன் முதியவர் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காரை ஓட்டி வந்த ராமமூர்த்தி நன்னிலம் காவல்துறையினர் கைது செய்து காரையும் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டையிலிருந்து ஈரோடை நோக்கி சென்ற அரசு பேருந்து ஓட்டுநருக்கு கரூர் அருகே திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. நொய்யல் அருகே சாதுரியமாக பேருந்தை சாலை ஓரத்தில் நிறுத்தியதால் அதில் பயணம் செய்த 50 பேர் விபத்திலிருந்து தப்பினர். ஓட்டுநர் ராமர் கொடுமுடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் குழு சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 599 காளைகள் பங்கேற்க 486 மாடுபிடி வீரர்கள் அவற்றை அடக்கினர். இப்போட்டியில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு இருசக்கர மோட்டார் சைக்கிள், தங்கம், வெள்ளி சைக்கிள், நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. அந்தியூர் அருகே புனித செபாஸ்டர் ஆலயத்தில் தேர்பவனி விழா இந்த ஆண்டு கொரோனா நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கையின் காரணமாக குறைவான கூட்டத்துடன் நடைபெற்றது. ஒரே வாகனத்தில் 4 சுவாமிகள் வைக்கப்பட்டு ஆயர்களுடன் மிக கட்டுப்பாட்டுடன் தேர் திருவிழா நடத்தப்பட்டது. இங்கிலாந்திலிருந்து தமிழகம் வந்த 5 பேருக்கு புதுவகை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு விமானம் மூலம் தமிழகம் வந்தவர்களில் ஏற்கனவே 4 பேருக்கு புதுவகை கொரோனா பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது 5 பேரையும் சேர்த்து மொத்தம் 9 பேர் புதுவகை தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர்.
அர்கான்சாவில் நடைபெற்ற உலக உள்ளரங்கு விளையாட்டில் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒலிம்பிக் சாம்பியன் ரியான் கிரௌசர் குண்டு எறிதலில் புதிய சாதனை படைத்தார். இவர் 22.82 மீட்டர் தூரம் குண்டு எறிந்து 32 ஆண்டுகால சாதனையை தகர்த்தார். இதற்கு முன்னர் 22.66 மீட்டர் தூரம் எறிந்ததே சாதனையாக இருந்தது. அண்டர்லிகா கால்பந்து போட்டியில் சாம்பியன் பயர்ன் மூனிக் அணி 4-0 என்ற கோல் கணக்கில் ஷால்கே 0-4 அணியை வீழ்த்தியது. இதுவரை 18 போட்டிகளை முடித்துள்ள பயர்ன் அணி 42 புள்ளிகளுடன் பட்டியலில் முன்னிலை பெற்றுள்ளது. ஸ்வீடனில் நடைபெற்ற உலகக்கோப்பை பனிச்சறுக்கு போட்டி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. அடர்ந்த பனிமூட்டத்துக்கு இடையே வீரர்கள் மின்னல் வேகத்தில் இலக்கை நோக்கி விரைந்தனர். கனடாவைச் சேர்ந்த ரேஸ் ஹவுடன் முதலிடம் பிடித்தார். பொறியியல் மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வு ஆன்லைனில் 1 மணி நேரம் நடைபெறும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஆன்லைன் மூலமாக 1 மணி நேரம் நடைபெறும் இந்த தேர்வில் கொள்குறி வகை வினாக்கள் இடம்பெறும் என்றும் மொத்தம் 60 மதிப்பெண்ணுக்கு தேர்வு நடத்தப்பட்டு அது 100 மதிப்பெண்ணுக்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டையில் பட்டப்பகலில் வியாபாரி வீட்டில் 70% தங்க நகைகள் மற்றும் 1,40,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்ற நிகழ்வு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து வந்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர். மேலும் சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சர்ச்சைக்குரிய லடாக் எல்லையில் படைகளை திரும்பப் பெறுவது குறித்து இந்திய சீன ராணுவ அதிகாரிகளுக்கு இடையே 9வது சுற்று பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. லெப்டினன்ட் ஜெனரல் PGK மேனன் தலைமையிலான குழுவினர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். அப்போது சர்ச்சைக்குரிய பகுதிகளில் இருந்து படைகளை வாபஸ் பெறுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. ஆந்திராவில் அற்புதங்களை நிகழ்த்துவதாக கூறி பெற்ற இரு மகள்களை பெற்றோரை நரபலி கொடுத்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. சித்தூர் மாவட்டம் மதனப்பள்ளியைச் சேர்ந்த புருஷோத்தம நாயுடு பத்மஜா என்ற நன்கு படித்த தம்பதியரே இந்த கொடூர செயலில் ஈடுபட்டுள்ளனர். தகவலின் பேரில் விரைந்து சென்ற காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரக்கோணம் அருகே நடைபெற்ற திமுக மக்கள் கிராம சபை கூட்டத்தில் டாஸ்மாக் கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும், அதிமுக அரசுக்கு நடைபெற்று வரும் மணல் கொலை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அதிமுகவை நிராகரிப்போம் என்ற கூட்டத்தில் பங்கேற்ற 2000 பேர் ஒன்றிணைந்து முழக்கம் எழுப்பினர். கடலூர் மாவட்டம் எனதிரிமங்கலம் அருகே தென்பெண்ணை ஆற்றில் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான தடுப்பணை கட்டி முடிக்கப்பட்ட சில மாதங்களிலேயே உடைந்து சிதறிய நிலையில் உடைப்பை சரி செய்யும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் கணேசன், ராஜேந்திரன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து அங்கு முகாமிட்டு பணிகள் குறித்து கண்காணித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தோசித பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தக்கான் குளத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தப்ப உற்சவத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அடுத்த கட்ட தேர்தல் பயணத்தை துவக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் உயர்ந்த வழியில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாகி வருகின்றன. மீஞ்சூர் 400 அடி வெளிவட்ட சாலையோரம் உள்ள காலி மைதானத்தில் சிட் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை சாமு நாசர் மற்றும் MLA கிருஷ்ணசாமி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனின் தலைமையில் விடியலை நோக்கி ஸ்டாலினுக்கு குரல் என்ற தலைப்பில் 4 நாள் பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இறுதி நிகழ்ச்சியாக நேற்று மன்னார்குடி தொகுதிக்குட்பட்ட திருமேனி ஏரியில் நதிக்குறவர் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிக்கு சென்று அவர்களுடன் தயாநிதி மாறன் கலந்துரையாடல் நடத்தி குறைகளை கேட்டறிந்தார். ஒரு புத்தகம் 1 கோடி ரூபாய்க்கு சமமானது என்று அழகப்பா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சுப்பையா தெரிவித்துள்ளார். புத்தகங்களை படிக்கும்போது யார் எழுதிய புத்தகங்கள் என பார்க்காமல் அந்த புத்தகத்தில் என்ன மாதிரியான கருத்துக்கள் உள்ளது என்பதை பார்த்தே புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேட்டுப்பாளையம் அருகே இரு சமூகத்தினரிடையே வழிபாட்டுத் தலம் தொடர்பான பிரச்சினை காரணமாக சாலை மறியலில் ஈடுபட முயன்ற இந்து முன்னணியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் கான்வாய் வாகனம் வருவதைத் தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை கைது செய்துள்ளனர். நாகை அருகே தமிழக அரசின் கறவை மாடுகள் வழங்கியதில் பயனாளிகளிடமிருந்து மாட்டுக்கு தலா 7,500 ரூபாய் வசூல் செய்தது அம்பலமாகியுள்ளது. லஞ்சமாக வாங்கி 3,73,000 ரூபாய் ரொக்க பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆயுர்வேத சித்த மருத்துவர்களும் அறுவை சிகிச்சை செய்யலாம் என்கிற முடிவால் மத்திய அரசு மனித உயிரோடு விளையாட பார்ப்பதாக இந்திய மருத்துவக் கழகத்தில் அகில இந்திய தலைவர் மருத்துவர் ஜெயலால் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள மருத்துவர் பணியிடங்களை நிரப்பாமலே தமிழக அரசு அலட்சியம் காட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். திருத்தணி அரசு கலைக்கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் 40 ஆண்டுகளுக்கு பின்பு தங்களது குடும்பத்தினருடன் நண்பர்களை மீண்டும் சந்தித்து பழைய நினைவுகளை பரிமாறிக்கொண்டு அன்பை வெளிப்படுத்தினர். ஆசான்களுக்கு சாலை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவித்தனர். குடும்பத்தினருடன் வந்திருந்த பலர் நண்பர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கொரோனா தொற்று பரவலை தடுக்க இன்று முதல் பயணிகள் விமானங்களை ரத்து செய்ய இஸ்ரேல் அரசு முடிவு செய்துள்ளது. அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே விமானங்கள் இயக்கப்படும் என்றும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. மொசாம்பிக் நாட்டில் வீசிய கடும் சூறாவளி மற்றும் கனமழையால் நாட்டின் பெரும்பகுதி வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளது. சாலைகள் வெள்ளக்காடாகியுள்ள நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 7,000 பேர் பாதுகாப்பு முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர்.
தெற்கு கரோலினாவின் லேன்காஸ்டர் நகரில் சாலை நடந்து சென்ற ஒருவர் விபத்திலிருந்து நொடியில் தப்பியுள்ளார். வேகமாக வந்த கார் ஒன்று தன் மீது மோத வருவதை கண்டவர் சற்று முன்னோக்கி ஓட ட்ரக் ஒன்றின் மீது மோதி கார் நின்றது. தனது நீண்ட நாள் காதலியான நட்டாஷா தலாலை திருமணம் செய்துள்ளார் பாலிவுட் நடிகர் வருண் தவான். நேற்றைய இந்த விழாவில் பிரபலங்கள் பலரும் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். கடந்த ஆண்டு நடைபெறவிருந்த இந்த திருமணம் கோவிட் பரவல் மற்றும் லாக்டவுன் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. நயன்தாராவுடன் நெருக்கமாக எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்றை விக்னேஸ்வரன் வெளியிட்டுள்ளார். இதற்கு ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் பல அதிரடியான எதிர்ப்பு கமெண்ட்களையும் பதிவிட்டு வருகின்றனர். நெதர்லாந்து நாட்டில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க போடப்பட்ட ஊரடங்கை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டது. கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை தீ வைத்து கொளுத்திய போராட்டக்காரர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். கடும் பனிப்பொழிவால் கிழக்கு பிரிட்டனில் இயல்பு வாழ்க்கை முடங்கியிருக்கிறது. சாலைகள் முழுவதும் பனி மூடியுள்ளதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சாலைகளில் ஆங்காங்கே வாகனங்கள் வரிசை கட்டி நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 9, 11ஆம் வகுப்புகள் திறப்பது குறித்து முதல்வரிடம் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆசிரியர்களுக்கு காய்ச்சல் இருந்தால் அவருடன் இருந்தவர்களும் உரிய சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து வருவதற்கு ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். விலைவாசி உயர்வால் மக்கள் துன்பப்படுகின்றனர். ஆனால் மோடி அரசு வரி வசூலில் தீவிரமாக இருக்கிறது என்று அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். சோலார் பேனல் மோசடி வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க கேரள அரசு தீர்மானித்துள்ளது. உம்மன் சாண்டி தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி அரசு கடந்த முறை ஆட்சியில் இருந்தபோது சோலார் பேனல் மோசடி வழக்கு தொடர்பாக சரிதா நாயர் கைது செய்யப்பட்டார். அவர் தற்போதைய முதல்வர் உம்மன் சாண்டி உள்ளிட்ட ஆகிய 6 பேர் தன்னை பலாத்காரம் செய்ததாக புகார் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தை ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியில் பிளவு ஏற்பட்டு உள்ளதை அடுத்து அந்நாட்டின் பிரதமர் கேபி சர்மா ஒலியை கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்துள்ளது கட்சியின் இன்னொரு பிரிவு. இந்த நீக்குதல் தொடர்பான எழுத்துப்பூர்வ கடிதம் பிரதமரின் இல்லத்தில் வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அக்கடிதத்திற்கு பிரதமரிடமிருந்து இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை. கிழக்கு சீனாவின் ஷாண்டோ மாகாணத்தில் உள்ள தங்க சுரங்க வெடிவிபத்தில் சிக்கிய 11 தொழிலாளர்கள் 2 வாரங்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். 2000 அடி ஆழத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர். இதேபோன்று மீதமுள்ள 10 தொழிலாளர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10 கோடியை நெருங்கியுள்ளது. கொரோனா பாதிப்பில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. அந்த நாட்டில் மட்டும் 25.59 கோடிக்கு மேலானவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இந்தியாவுக்கு அடுத்தபடியாக பிரேசிலில் அதிகம் பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நாட்டில் இன்று வரை 12 மாநிலங்களில் பறவை காய்ச்சல் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கேரளா, ஹரியானா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாப் ஆகிய 9 மாநிலங்களில் பண்ணையில் வளர்க்கப்படும் பறவைகளுக்கு பறவை காய்ச்சல் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் 3 சிறுவர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம், செல்போன்களை கொள்ளையடித்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அழகேஸ்வரன், அனீஸ், அத்திப் ஆகிய மூவரும் செங்கல்பட்டில் உள்ள கல்லூரி ஒன்றில் கேட்டரிங் படித்து முடித்துவிட்டு ஹோட்டல் ஒன்றில் வேலை செய்து வருவது காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை மதுரவாயில் நடைபெற்று வரும் விண்வெளி விஞ்ஞான திறன் போட்டியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு கையளவு செயற்கைக்கோள்களை உருவாக்கி வருகின்றனர். 800 அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000 மாணவர்கள் கலந்து கொண்டு 100 ஃபெம்டோ செயற்கைக்கோள்களை உருவாக்கி விண்ணில் பலூன் மூலம் செலுத்தியுள்ளனர். ஒவ்வொரு செயற்கைக்கோளும் தனித்தன்மை கொண்டதாக உருவாக்கப்பட்டு வருகிறது. சசிகலா உடல்நிலை சீராக உள்ளதாக விக்டோரியா மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு 98% உள்ளதாகவும் சசிகலா மற்றவர்களின் உதவியுடன் எழுந்து நடப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதி நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் திமுக எம்பி பி வில்சனுக்கு உறுதியளித்துள்ளார். முன்னதாக குடியரசுத் தலைவருக்கு வில்சன் எழுதிய கடிதத்தில் இந்தியாவின் பன்முகத்தன்மை உச்சநீதிமன்றத்தில் எதிரொலிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தார். சென்னையில் இன்று முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக ஒப்பந்த தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். திடீரென்று போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளனர். விலைப்புள்ளி ஏற்றப்படாததால் கடும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் லாரி உரிமையாளர்கள் தெரிவித்திருந்தனர். மத்தியில் ஆளும் மோடி அரசு தமிழர்களின் மொழி, கலாச்சாரம், வரலாறு ஆகியவற்றை மதிப்பது இல்லை என திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். தமிழக ஆட்சியாளர்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் தமிழர்களை கட்டுப்படுத்தலாம் என நினைப்பது ஒருபோதும் நடக்காது என்றும் அவர் கூறினார். ஈரோடு மாவட்ட ஓடாநிலை பகுதியில் நெசவாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி கைத்தறியில் அமர்ந்து அவர்களுடன் நெசவு பணியை மேற்கொண்டார். தொடர்ந்து விசைத்தறி தொழிலாளர்களுடன் அமர்ந்து மதிய உணவையும் ராகுல் காந்தி சாப்பிட்டார். ராகுல் காந்தியின் பேச்சை மொழிபெயர்த்த கல்லூரி பேராசிரியர் முகமது இம்ரான் திடீரென மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து இம்ரான் உடனடியாக அவசர ஊர்தி மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்.
குரோம்பேட்டை அடுத்த அஸ்தினாபுரத்தில் வங்கிக் கடனை செலுத்த அதிகாரிகள் நெருக்கடி கொடுத்ததால் கட்டடக்கலை வல்லுநர் செந்தில்குமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கொரோனாவால் வேலை இழந்த அவரால் கடன் தொகை 28 லட்சத்தை திருப்பி செலுத்த முடியவில்லை என்று கூறப்படுகிறது. புதுச்சேரி அடுத்த கொடாத்தூரில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட வராததால் விவசாயிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வைத்து விட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா ஊரடங்கு தளர்வுகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் வரும் 29ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தற்போது தளர்வுடன் கூடிய ஊரடங்கு ஜனவரி 31ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள சூழலில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்வது தொடர்பாக ஆளுநர் நல்ல முடிவு எடுப்பார் என்ற நம்பிக்கை இருப்பதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்றுவதற்கு முன்பு இதனை அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டார். மசினகுடியில் காட்டி அணைக்கு தீ வைத்த சம்பவம் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய வன மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் நியமித்துள்ள ஒரு நபர் குழு மசினகுடிக்கு வந்துள்ளது. இது தொடர்பாக மூத்த ஆராய்ச்சியாளர் முத்தமிழ் செல்வன் சம்பவம் நடைபெற்ற இடங்களுக்கு சென்று பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்கும் கலைஞர்கள், தேசிய மாணவர் படை உள்ளிட்டோர் பிரதமர் மோடி முன்னிலையில் தங்களது கலை நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர். கண்கவர் கலை நிகழ்ச்சிகளையும் வீரத்திர சாகசங்களையும் பிரதமருடன் அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் பார்த்து ரசித்தனர். ஒடிசாவில் உள்ள பிதார்கனிகா தேசிய முதலை பூங்காவை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டார். பூங்காவில் படகு சவாரி மேற்கொண்ட அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒடிசாவைச் சேர்ந்த ஒவ்வொருவரும் இந்த அழகை ரசிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் முன்பு திடீரென தர்ணாவில் ஈடுபட்ட 2 இளம் பெண்களால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களிடம் விசாரிக்க போலீசார் அழைத்து வராததா இருவரையும் வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் வேப்பேரி காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களுடன் பல்கலைக்கழக நிர்வாகம் அடுத்தடுத்து 2 முறை நடத்திய பேச்சுவார்த்தைகளும் தோல்வியடைந்துள்ளன. மருத்துவக் கல்லூரியில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க கோரி மாணவர்கள் 47வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சசிகலா விடுதலையாக பின்தங்குவதற்காக போயஸ் கார்டனில் கட்டப்பட்டு வரும் வீட்டின் கட்டுமான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா பாதிப்பால் சிறையில் உள்ள சசிகலா விரைவில் விடுதலையாக உள்ளதால் ஜெயலலிதாவின் வீட்டிற்கு எதிரிலேயே அவர் தங்குவதற்காக வீடு கட்டப்பட்டு வருகிறது. கடின உழைப்பு என்றுமே வீணாகாது என தமிழகத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் நடராஜன் தெரிவித்துள்ளார். சேலம் சின்னப்பம்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஐபிஎல் போட்டிகளில் விளையாடியது சர்வதேச போட்டியில் கை கொடுத்ததாக கூறினார். மேலும் இந்திய அணியில் சிறப்பான பங்களிப்பு தர கேப்டன் கோலி ஊக்கமளித்ததாகவும் நடராஜன் தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நடைமுறைக்கு வரும்போது கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் வறட்சி நீங்கும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அன்னூரில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 2வது கட்ட அறிக்கை தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். திண்டுக்கல்லில் அதிமுக விழாவில் பங்கேற்ற கட்சி எம்எல்ஏ பரமசிவம் நாளைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என பேசியதால் மேடையில் இருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அதே நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சீனிவாசன் நீட் தேர்வை கொண்டு வந்தது மன்மோகன் சிங் ஆட்சியில் என்று கூற முயன்று முலாயம் சிங் ஆட்சியில் என கூறியதால் அங்கு சிரிப்பலை எழுந்தது. தமிழகத்தின் உரிமைகளை மத்திய பாஜக அரசிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடக்க வைத்து விட்டதாக திமுக மக்களவை உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் சங்கராபுரத்தில் நடைபெற்ற பரப்புரையில் பங்கேற்றவர் விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை ஆதரிக்கும் முதலமைச்சர் விவசாயியா என்று கேள்வி எழுப்பினார். ஈரோடு காளிங்கராயன் கால்வாயில் கலக்கும் சாயப்பட்டறை கழிவுகளால் விளைநிலங்கள் பாழாவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விளைநிலங்களை பாதுகாத்து வாழ்வாதாரத்தை காக்க விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் தாளாவனூர் தென்பெண்ணை ஆற்றில் கட்டப்பட்ட அணையில் உடைப்பு ஏற்பட்டதை கண்டித்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அதிகாரிகள் சமாதானத்தை ஏற்று போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டுள்ள திமுக உரிய தீர்வு காணப்படவில்லை என்றால் சாலை மறியலில் ஈடுபட உள்ளதாக பொன்முடி அறிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே தென்பெண்ணை ஆற்றில் தடுப்பணை உடைந்தது தொடர்பாக ஆய்வு செய்ய சென்னையிலிருந்து குழு வர உள்ளதாக அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தடுப்பணையின் ஓரம் மட்டுமே உடைந்ததாகவும் சேதமடைந்த இடத்தை செப்பனிட மேலும் 7 கோடி ரூபாய் கேட்டுள்ளதாகவும் கூறினார். கோவையில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் பழனிசாமி பேசத் தொடங்கியதும் பெண்கள் கலைந்து சென்று விட்டனர். இதனால் முதலமைச்சர் தன்னுடைய பேச்சை விரைவாக முடித்துக் கொள்ளும் நிலை ஏற்பட்டது. சென்னையில் தனியாக நடந்து சென்ற மூதாட்டியிடம் ஆசி வாங்குமாறு நகையை பறித்து சென்ற நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். மூதாட்டி கூறிய அடையாளங்களை வைத்து விசாரித்ததில் சென்னை சிட்டி சென்டர் அருகே இதேபாணியில் ஏற்கனவே ஒரு கொள்ளை நடந்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நாட்டின் 72வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா காமராஜர் சாலையில் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காவல்துறையின் இருசக்கர மோட்டார் வாகன சாகச நிகழ்ச்சி, தஞ்சை தென்னக கலை பண்பாட்டு மையம் சார்பில் நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சி ஒத்திகைகள் இடம்பெற்றன. 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முக்குளத்தூர் புலிப்படை அமைப்பின் தலைவரும் எம்எல்ஏவுமான கருணாஸ் திண்டிவனத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டார். 30 மாவட்டங்களுக்கு 6 வாகனங்களில் சுற்றுப்பயணம் செல்வதற்கு அவர் திட்டமிட்டிருந்தார்.
நாகர்கோவிலில் முருங்கைக்காய் கிலோ 300 ரூபாய்க்கும் வெள்ளரிக்காய் கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தொடர் மழை காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டதாலும் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வருவதாலும் விலை உயர்ந்ததாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டை அடுத்த கண்டிகையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ரயில்வே சுரங்கப்பாதை ஆங்காங்கே இடிந்து விழுந்து சேதமடைந்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. சமீபத்தில் பெய்த மழையால் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி குளம் போன்று காட்சியளிப்பதால் அவ்வழியாக செல்ல முடியாமல் மக்கள் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பணி வரன்முறை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 2ஆம் தேதி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு அறிவித்துள்ளது. 26,000 டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகளை ஏற்று சட்டமன்ற கூட்டத்தில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல்லில் நடைபெற்ற இருபாலருக்கான மாநில அளவிலான எரிபந்து சாம்பியன் போட்டியில் ஆண்கள் பிரிவில் கரூர் அணியும் பெண்கள் பிரிவில் திருவள்ளூர் அணியும் முதலிடம் பிடித்தன. முதல் 3 இடங்களை பிடித்த ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிக்கு சம்மேளன பொருளாளர் பால விநாயகம் தலைமையில் பழனி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். குடியரசு தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் காவல்துறையினரின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. குடியரசு தின நாள் அன்று உப்பளம், சட்டமன்ற வளாகம், பாரதி பூங்கா மற்றும் கடற்கரை சாலை உள்ளிட்ட சாலைகளில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லி விவசாயிகளுக்கு ஆதரவாக குடியரசு தினத்தன்று தமிழகத்திலும் டிராக்டர் பேரணி நடத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் முடிவு செய்துள்ளன. இந்த பேரணியில் திமுகவின் விவசாய அணியினர் பங்கேற்பார்கள் என அதன் மாநில செயலாளர் சின்னசாமி தெரிவித்துள்ளார். கேரளா உட்பட பல மாநிலங்களில் பறவை காய்ச்சல் பரவியுள்ள நிலையில் தமிழகத்தில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 20 காசுகள் வீழ்ச்சியடைந்துள்ளது. நாமக்கல் கோழிப்பண்ணையில் ஒரு முட்டையின் கொள்முதல் விலை 4 ரூபாய் 5 காசுகளாக உள்ளது. அடுக்குமாடி குடியிருப்பில் குடித்துவிட்டு ரகளில் ஈடுபடுவதாக நடிகர் விஷ்ணு விஷால் மீது காவல்துறை கூடுதல் ஆணையரிடம் அளிக்கப்பட்ட புகாருக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். அடுத்த படத்திற்கு தான் 6 பேக் வைக்க வேண்டும் என்பதால் கடின உடற்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டயட்டில் இருக்கும் நபர் எப்படி குடிக்க இயலும் என்றும் விஷ்ணு விஷால் விளக்கமளித்துள்ளார். யோகி பாபு, கருணாகரன் மற்றும் சுனைனா இணைந்து நடித்துள்ள ட்ரிப் திரைப்படத்தின் முன்னோட்டம் சன் டிவி யூடியூப் சேனலில் வெளியாகியுள்ளது. அறிமுக இயக்குநர் டென்னிஸ் மஞ்சுநாத் இயக்கியுள்ள இந்த படம் வரும் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வெளியாகிறது. சங்கரன் கோவிலில் நடந்து சென்ற மூதாட்டி அணிந்திருந்த 5 சவரன் தங்கச்செயினை இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் பறித்துச் சென்று விட்டது. இதனை சிசிடிவி காட்சியை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். துபாயிலிருந்து சென்னைக்கு வந்த சிறப்பு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 1,75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3.5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ராமநாதபுரம் கடலூரைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை கொன்றது காங்கிரஸ் என பாஜக எம்பி சாக்ஷி மகராஜ் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் காந்தி மற்றும் நேருவை விட நேதாஜி மிகவும் பிரபலமாக இருந்தார் என்பதாலேயே அவர் கொலை செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளார். OTT தளங்களில் வெளியாகும் திரைப்படங்கள், வெப்சீரிஸ் போன்றவற்றை தணிக்கை செய்வது தொடர்பாக மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். போபாலில் நடைபெற்ற பெண் குழந்தைகள் தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு கூறினார். காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச், ரஜோரி, ராம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு பெய்து வருவதால் அங்கு இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வரும் 31ஆம் தேதி வரை பனிப்பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் பல இடங்களில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் தர்மசாலாவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குளிரான சூழல் நிலவி வருகிறது. பனிப்பொழிவு காரணமாக விவசாய பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது பெய்துள்ள மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் தொலைபேசியில் பேசிய இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் பைடனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள போரிஸ், பைடனுடன் தொலைபேசியில் பேசியது மகிழ்ச்சியளிப்பதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்பை வலுப்படுத்த எதிர்நோக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்காட்லாந்தின் தெற்கு ஷாட்லாந்து தீவுகளில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் 7.3 பதிவானதைத் தொடர்ந்து சிலியின் உள்துறை அமைச்சகம் சுனாமி எச்சரிக்கை விடுத்தது. அமெரிக்காவில் பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் பழம்பெரும் தொகுப்பாளர் லாரி கிங் காலமானார். கடந்த வாரம் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். சீனாவின் வீட்டில் அணியக்கூடிய உடைகளின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. சீனாவில் கொரோனா தாக்கத்தால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலை இருப்பதால் 80% மக்கள் வீடுகளில் அணியும் இயல்பான லாங்வேர் ஆடைகளை வாங்கி அணிவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சீனாவில் சிறுவன் ஒருவன் பாதாள சாக்கடைக்காக வைக்கப்பட்ட பகுதியில் பட்டாசு வெடிக்க வைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சிறுவன் விளையாட்டுத்தனமாக செய்த இந்த வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.